வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 17வது கிளாஸ் 17th கிளாஸ் பார்லிமெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட 4th கிளாஸ். ஸோ இந்த கிளாஸோட உங்களோட நாடாளுமன்றம் மற்றும் தமிழக சட்டமன்றத்தோட டாப் கிளாஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து லோக்கல் கவர்னன்ஸ், பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி, எக்ஸ்க்ளூசிவா வந்து கிராம சபா இன்டர் கனெக்டட் வித் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், இதை இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இந்த கிளாஸ்ல வந்து தமிழ்நாடு மத்திய பட்ஜெட் வெர்சஸ் மாநில பட்ஜெட், ஸோ யூனியன் பட்ஜெட் வெர்சஸ் ஸ்டேட் பட்ஜெட், இதை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அதோட ஆர்டிகல்ஸும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கான கண்டென்ட் வந்து நான் தமிழ் மீடியம் அஸ் வெல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்காக கண்டென்ட் வந்து ஒரு 4-5 ஸ்லைட்ஸ்ல அடிஷ்னலா இன்ட்ரோடக்ஷன் பத்தி நான் ஜென்ரலா போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சாச்சு. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா முடிச்சாச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாமே பட்ஜெட்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகும். இந்த கண்டென்ட் எல்லாமே முன்னாடியே நான் முடிச்சிட்டேன், 2 கிளாஸுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ பட்ஜெட்டோட இன்ட்ரோடக்ஷன் நான் தமிழ்ல டீட்டெயில்டா போட்டிருக்கேன். அதனால அந்த ஸ்லைடு எல்லாமே எந்த ஸ்லைடையும் நான் ஸ்கிப் பண்ணல. எக்ஸ்பிளனேஷனுக்கு இந்த ஸ்லைடை நான் யூஸ் பண்ண போறேன். பட் படிக்கிறதுக்கான ஸ்லைடை வந்து முன்னாடியே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்றத காமிச்சேன். ஆக்சுவலா த வேர்ட் பட்ஜெட், யூஸ்வலா நம்ம பட்ஜெட்னு சொல்றோம் இல்லையா, பட்ஜெட்ன்றது காமன் டேர்ம் தான். அது என்ன, இப்போ வீட்டில் ஆரம்பிச்சு நாட்டு வரைக்கும் நம்ம ஜென்ரலா வந்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட் தான் பட்ஜெட் சொல்லுவோம். ஸோ எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு பண்ணுன்றது தான் பட்ஜெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாட்டோட வருமானம், நாட்டோட செலவு தான் இந்தியா இது பட்ஜெட். பட் ஆஸ் பர் த ஆர்டிகல் 112 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 112வது ஆர்டிகல் விதியன் 112 கீழே, சரத்து 112 கீழே பட்ஜெட்ன்ற வார்த்தையை எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஸோ நிதியாண்டு அறிக்கை அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு பதிலாக ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பாங்க, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இந்த டேர்ம் இந்த பட்ஜெட், இந்த டேர்ம் எங்க இருந்து எடுத்து வந்துச்சுன்னா, ஆக்சுவலா இந்த டேர்ம் வந்து ஒரு பிரெஞ்சு வேர்ட். ஈவன் இதையும் கேள்வியா கேட்டிருக்காங்க, பட்ஜெட்ன்றது என்ன வேர்ட், பார்லிமெண்ட்ன்றது எந்த வேர்ட், எந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்து வந்தோம், அந்த வார்த்தையை எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்து வந்தோம் அப்படின்ற மாதிரி. எப்படி மன்னிப்புன்றது உருது வார்த்தைன்னு கேட்டாங்களோ, அதே மாதிரி பிரெஞ்சு ஆக்சுவலி பட்ஜெட்ன்றது பொகட்டின்றது பட்ஜெட் வந்து பிரெஞ்சு வேர்ட். இதோட லிட்டரல் எக்ஸ்பிளான்ஷன் என்ன அப்படின்னா லெதர் பேக், லெதர் ப்ரீஃப்கேஸ் தான் வந்து பட்ஜெட் அப்படின்ற ஒரு லிட்டரல் சென்ஸ்ல எடுத்துக்குவோம். ஆக்சுவலா இதை வந்து இந்தியாவில யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யூரோப்பியன்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலரா பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லெதர் பிரீஃப் கேஸ்ன்றது பட்ஜெட்ன்ற கான்செப்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வெஸ்டர்ன் கான்செப்ட். அதே மாதிரி ஃபார்மல் அண்ட் கார்பரேட் மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஃபார்மட். இதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக 2019 2019 பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ ஓல்டு லெகசி, ஏன்னா அது பிரிட்டிஷ்காரன் ஃபாலோ பண்ண ஒரு லெகசி. ஸோ 1947 இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கோம். 2019 என்ன பண்றாங்கன்னா இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, இந்தியன் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெதர் பேக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத்தை வச்சு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா இந்தியாவோட இந்தியன் ட்ரெடிஷன், வழக்கமா நம்ம இந்தியன் ட்ரெடிஷனை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணுன்றதுக்காக அந்த கான்செப்ட். அதே மாதிரி நம்ம கல்ச்சரை யூஸ் பண்ணி அந்த ரெட் கலர் பேக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மேல டீட்டெயில்டா போக வேண்டாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யார் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா 2019 அந்த டைம்ல இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் அந்த ரெட் கலர் பேக்கை வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ்வலா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால யார் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க பிப்ரவரி 1860. இதோட எவிடன்ஸ் நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம். 1861 தான் நம்ம பைகேமரலிசம், யூனிகேமரலிசம் இந்த மாதிரி அசம்பிளி வந்துச்சு. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்ததெல்லாம் இந்த டைம்ல தான் வந்துச்சு. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே 1860 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்போ வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியா கிடையாது, யூரோப்பியன் கண்ட்ரோல்ல இருந்த இந்தியா. ஸோ யார் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜேம்ஸ் வில்சன். இந்த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. 1921 என்ன ஆகுதுன்னா ஒரு கமிட்டி போடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1900 இருந்தே நிறைய இந்தியாவில டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பர்டிகுலரா வந்து ரயில்வே டெவலப்மெண்ட் அதிகமாயிருக்கு.
அது அது இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணல. பிரிட்டிஷ்காரன் அவனோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ரயில் டிராக்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பில்ட் பண்ண டைம்ல ட்ரெயினுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரயில்வே ட்ராக்குக்கும் ட்ரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு செப்பரேட் பட்ஜெட் தேவைன்னு சொல்லி ஒரு குழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து வைப்பாங்க. அட்வொர்க் கமிட்டின்னு சொல்லி 1921 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா, பொது பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஜென்ரல் பட்ஜெட் இருக்கு இல்லையா, இதை ரெண்டா பிரிச்சிருங்க. ஒன்னு வந்து ரயில்வே பட்ஜெட், இன்னொன்னு வந்து ஜென்ரல் பட்ஜெட். ஏன்னா ட்ரெயினுக்கே அதிகமா இம்பார்ட்டன்ஸ், ட்ரெயினுக்கே அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுனால ரெண்டா பிரிச்சு 2 பட்ஜெட்டா தாக்கல் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்பயில இருந்து ரெண்டா பிரிச்சாங்கன்னா, பிப்ரவரி 1924 இருந்து 1921 கமிட்டி போடுறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்பயில இருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு செயலாக்கத்துக்கு எப்பயில இருந்து கொண்டு வராங்கன்னா 1924 2 பட்ஜெட்டா பிரசன்ட் பண்றாங்க. ரயில்வே பட்ஜெட் அண்ட் ஜென்ரல் பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட் வந்து ரயில்வே மினிஸ்டர் பண்ணுவாங்க, ஜென்ரல் பட்ஜெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த வழக்கத்தை நம்ம எவ்வளவு நேரம் ஃபாலோ பண்றோம்னா 2017 வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். 2017 என்ன ஆக்சுவலா 2010 இருந்து 2010 இருந்து 2017 நிறைய நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும். என்ன கிரிட்டிசிசம்னா, அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்லயும் நிறைய ட்ரெயின் அனௌன்ஸ் பண்றீங்க எங்களுக்கு, ஆனா அந்த அனௌன்ஸ் பண்ண ட்ரெயினை இது வரைக்கும் நீங்க கண்ணிலே காமிக்க மாட்டீங்க, எந்த ட்ரெயினுமே எங்க ஊருக்கு வரலன்னு சொல்லி நிறைய ஸ்டேட் அசம்பிளி கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேரளாக்கு ட்ரெயின் வரல, ஆந்திர பிரதேஷ்க்கு ட்ரெயின் வரல, நார்த் ஈஸ்ட்க்கு ட்ரெயினே இல்லை, பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஏன் தேவையில்லாம 2 பட்ஜெட் போட்டுக்கிட்டு தனியா ட்ரெயினுக்கு தனியா போட்டுக்கிட்டுன்னு சொல்லி ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி ஒரே பட்ஜெட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெயினை பேஸ் பண்ணி இருக்க ஐடியாவா இருக்கட்டும், ஜென்ரல் ஐடியாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே யார் 2017 இருந்து யார் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பட்ஜெட் தான். ரயில்வே பட்ஜெட் ஜென்ரல் பட்ஜெட்னு இல்லாம ஒரே பட்ஜெட் ஜென்ரல் பட்ஜெட் மட்டும்தான். இட் வில் பி பிரசன்டட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணுவாங்க. இது 2017 இருந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 1 எர்லியர் டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, பிப்ரவரி எண்டுல 28 பிப்ரவரி ஆர் 29 பிப்ரவரி எண்டுல தான் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றது முன்னாடி டைம்ல. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1 இருந்தே அந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி 2017 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிப்ரவரி 1 இருந்து பட்ஜெட் பிரசன்ட் பண்றது எப்ப இருந்து மாத்திருப்பாங்கன்னா 2017 இருந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் அதை பண்ணியிருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி. அவர் தான் அந்த டைம்ல ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த 2017 பிப்ரவரி 1 இருந்து பட்ஜெட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல வச்சு கேட்கலாம். அதிக டைம் யூனியன் பட்ஜெட், மத்திய பட்ஜெட் அதிக டைம் பிரசன்ட் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மொராஜி தேசா. ஸோ முன்னாள் பிரதமர் மொராஜி தேசா தான் வந்து அதிக டைம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து மத்திய பட்ஜெட்டு அதிக டைம் யார் பண்ணியிருக்காங்கன்னா 10 வாட்டி மொராஜி தேசா. தட் ஃபாலோட் பை பி சிதம்பரம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம். அவர் 9 வாட்டி பிரசன்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட்ஸ். அதே மாதிரி தமிழ்நாடு பேஸ்ட் ஹிஸ்டரி. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணோம்னா, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861 இருந்துச்சு. அந்த டைம்ல இருந்தே பட்ஜெட் வந்து அப்போ கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. தனியா ஒரு நபரை வச்சு பண்ணலாம். ஆக்சுவலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1920 இந்த டைம்ல வந்து அசம்பிளி வந்ததுக்கு அப்புறம் இந்த டைம்ல யார வச்சு பிரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா திவான் பகதூர் டி ராகவையா. இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எதனால ஆர்டிகல் 18 வந்துச்சுன்ட்டு. ஆர்டிகல் 18 என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ திவான் பகதூர் என்றது பிரிட்டிஷ்கார அந்த கரஸ்பாண்டிங் பர்சனுக்கு கொடுத்த ஒரு டைட்டில். ஏன் இந்த டைட்டில் அவார்ட் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் லாயலா இருந்ததுனால நிறைய பேருக்கு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டில் எல்லாமே நோபல் டைட்டில்ஸ் மாதிரி. அதெல்லாம் அபாலிஷ் பண்ணாதான் ஈக்குவலா ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. இவங்களோட பசங்க, இவங்களோட பேர பசங்க எல்லாமே அந்த டைட்டில் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை அபாலிஷ் பண்ணாதான் 2 மனுஷனும் ஈக்குவல்ன்றதுக்காக தான் ஆர்டிகல் 18 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ராகவையா தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க 1920. மற்ற டேட்டா உங்களுக்கு தேவைப்படாது, மற்ற டேட்டா வச்சு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹவ் பிரசன்டட் த பட்ஜெட். அதாவது
நம்ம யூஸ்வலா ஒரு கொஸ்டின் கேட்போம், சார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சில பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். பிரைம் மினிஸ்டர் கிடையாது ஆக்சுவலா. பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர் இவங்க கீழே நிறைய மந்திரி வச்சிருப்பாங்க, அதாவது நிறைய போர்ட்போலியோ வச்சிருப்பாங்க. தனித்தனியா மினிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இல்லையா, உள்துறை மந்திரி, அதே மாதிரி பாதுகாப்புத்துறை மந்திரி, தனித்தனியா இருக்கு இல்லையா. யூஸ்வலா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்து 4-5 போர்ட்போலியோ வச்சிருப்பாங்க, 4-5 மந்திரியை வச்சிருப்பாங்க அந்த கேட்டகரி கீழே. அதுல பினான்ஸ் மினிஸ்டரையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு பிரசன்ட் த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1958ல அவரு பினான்ஸ் மினிஸ்டர் போர்ட்போலியோ வச்சிருந்தார். அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் டி கிருஷ்ணமாச்சாரி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அது பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதனால வந்து பினான்ஸ் மினிஸ்டர் போர்ட்போலியோவும் பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல இருந்ததுனால அஸ் அ பினான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பிரசென்ட் பண்ண மாட்டாங்க. அதே கரஸ்பாண்டிங் தலைவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் தான் இருந்ததுனால பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மொராஜி தேசா வந்து பினான்ஸ் மினிஸ்டராகவும் பண்ணியிருக்காரு, பிரைம் மினிஸ்டரோட அட்டாச் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலும் அவரும் பண்ணியிருப்பாங்க. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங் இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் பினான்ஸ் மினிஸ்டராகவும் சேர்ந்து பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. கேள்வி எப்படி கேட்கலாம்னா, none of the prime ministers have presented the budget in the entire Indian history அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலா அவங்க பினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்ததால தான் அந்த பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ மொத்தமா 6 ஸ்டேஜஸ் இருக்கு, 6 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட், நெக்ஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷன் ஆன் த பட்ஜெட், தேர்ட் வந்து ஸ்க்ரூட்டினி பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்கஷன் அண்ட் ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஆர் கிராண்ட்ஸ், ஃபிஃப்த் வந்து அப்ராப்ரியேஷன் பில், சிக்ஸ்த் வந்து ஃபினான்ஸ் பில். ஃபினான்ஷியல் பில் வேற, ஃபினான்ஸ் பில் வேற, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல், பிரசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட். நெக்ஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷன் ஆஃப் த பட்ஜெட், பொது விவாதம். தேர்ட் ஒன் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்க்ரூட்டினியோட, ஸ்டாண்டிங் கமிட்டியோட டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்டினிட்டி, ஸோ துறை சார்ந்த குழுக்களின் ஆய்வு. நெக்ஸ்ட் மானிய கோரிக்கையை மீதான வாக்கெடுப்பு, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்க்கு ஓட்டு போடுவாங்க. அண்ட் ஃபிஃப்த் வந்து நிதி ஒதுக்கீட்டை மசோதாவை நிறைவேற்றது, அதுதான் அப்ராப்ரியேஷன் பில். இந்த அப்ராப்ரியேஷன் பில்ன்ற ஒரு கான்செப்டை டைப்ஸ் ஆஃப் பில்ஸ்ல நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம், பட்ஜெட் அப்ப மட்டும்தான் அது வரும். அது என்னன்றதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் பில், நிதி மசோதாவை நிறைவேற்றம், 6வது கண்டிஷன். இந்த ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆனாலே பட்ஜெட் பாஸ் ஆனது மாதிரி. இந்த 6 தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ். அடிஷ்னலா வந்து சில சட்டங்கள், நாடாளுமன்ற சட்டங்கள் மூலமா சில டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக வேணாம், அது எக்கானமியில உங்களுக்கு கவர் ஆகும், பாலிட்டியில கவர் ஆகாது. ஸோ பட்ஜெட் பிரசன்டேஷன் ஆக்சுவலா எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, பேஸ் அப்பான் த மானிய கோரிக்கை, டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ். இதை நான் ஃபர்ஸ்ட் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி இப்போ 2024 அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் எதுக்காக எது வரைக்கும் அப்படின்னா 2024 ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் இதான் பினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க, நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இயர்ன்றது வேற. ஜான்வரி 1 to டிசம்பர் 31 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இயர், இது பினான்சியல் இயர். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி போடுற பட்ஜெட் இது இந்த மந்த்துக்கு தான் ஆக்சுவலா 1 இயர் 365 டேஸ்க்கான அலோகேஷன். ஸோ இப்போ 2025 பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி அலோகேட் பண்ண போறாங்க இல்லையா, 2025 பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எப்பயிலேருந்து ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்கன்னா, அதாவது வர 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் பண்ற பட்ஜெட் எப்பயிலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆகஸ்ட் 2024 இருந்து ஆரம்பிப்பாங்க. இதை பிரசன்ட் பண்றதுக்கு ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆகஸ்ட் மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இருக்கிற எல்லா மினிஸ்டருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி 2024 பட்ஜெட் தாக்கல் பண்ணி போயிட்டு இருக்கு,
2025க்கு உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவை, எவ்வளவு காசு தேவை, நீங்க எனக்கு சொல்லுங்க, என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வர போறீங்கன்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல கேட்பாங்க. இது எப்போனா ஆகஸ்ட் 2024. அவங்க அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு காசு தேவை, உங்க மத்திய பட்ஜெட்ல இருந்து இவ்வளவு காசு தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு 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 டிமாண்டை கேட்பாங்க, எனக்கு இவ்வளவு தாங்க அப்படின்னு. அதுதான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். அதுதான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னா என்ன? மானிய கோரிக்கை. யார் அந்த மானிய கோரிக்கை வைக்கிறாங்கன்னா பல மந்திரிகள். பல மந்திரிகள் வந்து மானிய கோரிக்கை வைக்கிறாங்க. யார்கிட்ட வைக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அது வந்து யூஸ்வலா யார்கிட்ட போகும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் இவ்வளவு தாங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அங்க இருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் குள்ள பார்க்கலாம். ஸோ மானிய கோரிக்கை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? மானிய கோரிக்கை. ஸோ இந்த இந்த கேட்டகரியில இருந்து நான் கொண்டு போறேன். இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்காக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். இதை நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மானிய கோரிக்கை. மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் வந்து எல்லா மினிஸ்டர்ட்டையும் கேட்பாங்க. இது வந்து ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட் 2024ல கேட்கறது மானிய கோரிக்கை. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எவ்வளவு வேணும்னு கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் பட்ஜெட் அலோகேட் பண்றேன்னு சொல்லி எல்லா மினிஸ்டர்ஸும் கொடுப்பாங்க. எல்லா மினிஸ்டர்ஸும் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல் பண்றது தான் பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்க எல்லாரும் ஒரு ஆளாளுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்குறாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பைல் பண்ணுவாங்க. ஒரு புக்கு எப்படி உங்க ஸ்கூல் டேஸ் எல்லாம் வந்து 4-5 மெட்டீரியல் சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரு நோட்டா புக்கா மாத்துறீங்க இல்லையா? அந்த மாதிரி கம்பைல் பண்ணுவாங்க பட்ஜெட். அதுதான் பட்ஜெட் டாக்குமெண்ட். இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் கிட்ட. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட சப்மிட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா, இட் வாஸ் எல்லா மணி பில் பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு யாரோட ஒப்பந்தம் தேவை அப்படின்னா, யாரோட ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன் வாங்கி தான் ஃபினான்சியல் பில் 1, மணி பில் 1, நிதி மசோதா 1ம் பண மசோதாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதனால இதுல பட்ஜெட்ல வர்றது முக்காவாசி 98% வந்து பண மசோதாவும் ஃபினான்சியல் பில் 1ம். அதனால எடுத்துட்டு போய் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்குவாங்க. ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன் அந்த கதையை அப்படி சொல்றேன்னா, அவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பார்லிமெண்ட்ல எடுத்து வந்து பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், பட்ஜெட் தாக்கல் பண்றது, பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றது, பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்கறது எல்லாமே பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் தான் பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து வந்து பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்துல வைக்கிறது யாரோட கடமை அப்படின்னா, as per the Constitution of India, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட கடமை. அதனால அவங்க எடுத்து வர மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க செக்ரட்டரி இருப்பாங்களே, அவங்களாம் எடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட் வைக்கிறாங்க. அது ப்ரொசீஜர் மாதிரி. அவங்க தான் ஆக்சுவலா எடுத்து வந்து பார்லிமெண்ட்ல வைப்பாங்க. ஸோ ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எல்லா வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஜாயிண்ட் செஷன் முடிஞ்சுட்டு தான், மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே அசம்பிளி ஆரம்பிச்சிடும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டு பட்ஜெட் டாக்குமெண்ட் அங்கே வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரசன்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் பிரசன்டேஷன். இதுக்கப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1 ஆஃப் 2025, பிப்ரவரி 1 ஆஃப் 2025 எந்த இயருக்கு பட்ஜெட் தாக்குவாங்கன்னா வரப்போற வருஷத்துக்கு. ஸோ 2025 to 2026 இதுதான் பட்ஜெட்டோட பேர். யூனியன் பட்ஜெட் 2025 to 2026 ஆனுவல் இயருக்காக. வரப்போற வருஷத்துக்கு பட்ஜெட் தாக்கல் சொல்லுவாங்க. செலவு பண்றதுக்காக செலவு பண்றது. பட்ஜெட் டாக்குமெண்ட்டே என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, செலவு பண்ற டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்கம் வந்தது இங்க பேச மாட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவு பண்ண போறோன்றதுதான் பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபால பிரசன்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க, பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்டை லோக்சபால மட்டும்தான் பிரசன்ட் பண்ணுவாங்க, ராஜ்யசபால பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது ராங். லோக்சபாலையும் பண்ணுவாங்க, திரும்ப லோக்சபால பிரசன்ட் பண்ணிட்டு ராஜ்யசபாலையும் பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி போய் பாருங்க. லைவா பாத்தீங்கன்னா லோக்சபால கிரீன் கலர் மேட் போட்ட இடத்துக்கு பிரசன்ட் பண்ணிட்டு திரும்ப ரெட் கலர் மார்க்ல போய் பண்ணுவாங்க. அதாவது ராஜ்யசபாக்கு டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ணலாம், ஓட்டு போட முடியாது. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கும் ஓட்டு போட முடியாது, அதிகாரம் எதுவும் கிடையாது. ஏன்னா பண மசோதா ஃபினான்சியல் பில் 1. பட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. போய்
நிதி அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் போய் ராஜ்யசபாலையும் பிரசன்ட் பண்ணுவாங்க. இதே February 1 இதுவே ஆக்சுவலா அந்த பிரசன்டேஷனே 3 நாள் கிட்ட ஆயிடும். 3 நாள் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பண்ணிட்டு 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் வந்து ரீசெஷன் சொல்லுவாங்க. ரீசெஸ்னா ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு ஒத்தி வைப்பாங்க. ஏன் ரீசெஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் என்டையர் டாக்குமெண்ட் எங்க அனுப்புவாங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி, ஸோ துறை சார்ந்த குழுக்களுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா ஆய்வு செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு 4000 கோடியை ஒதுக்கி இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபெர்டிலைசருக்கு 250 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு 1000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு நீங்க ஒதுக்குங்க, தப்பு கிடையாது. பட் எஜுகேஷனுக்கு 1000 கோடி தான் ஒதுக்கி இருக்கீங்க, அது ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அடிஷனலா கொடுங்கன்னு சொல்லி இது மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அனாலிசிஸ் பண்ணி இந்த குழு வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்லிமெண்டரி ரீசெஸ்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒத்து வைக்கிறாங்க இல்லையா, அதனால எல்லாரும் வீட்டுக்குலாம் போயிட மாட்டாங்க. முக்கால்வாசி மெம்பர்ஸ் எங்க இருப்பாங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டியில இருப்பாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழேயும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழேயும் அவங்க நோட்ஸ் எடுத்து இதை அவ்வளவு பண்ணலாம்னு சொல்லி மாத்தி ஃபைனலா ரெப்பார்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் ஒரு 40 to 45 days 45 நாள் 30 நாள் கழிச்சு திரும்ப நாடாளுமன்றம் கூடும். எதுக்காகனா இந்த ஆப்ஷனுக்காக கூடும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். நாடாளுமன்றம் வந்து திரும்ப கூடும். ஸோ இதான் அந்த ஜெனரல் டிஸ்கஷன். லோக்சபால 2 ஹவுஸ்லயுமே நடக்கும். லோக்சபால வந்து ஆரம்பிப்பாங்க. லோக்சபா கேன் டிஸ்கஸ் த பட்ஜெட் ஆஸ் அ ஹோல் ஆர் ரிகார்டிங் டு. பட் ராஜ்யசபால ஓட்டு போட முடியாது. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த துறை சார்ந்த குழுவினர்கள் ஆய்வு, ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், இதான் 4வது ஸ்டேஜ், ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ இப்போ குழுக்கள்ல இருந்து என்ன வருவோம்னா திரும்ப நாடாளுமன்றத்துக்கே வரும். டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டில இருந்து 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அகேன் நாடாளுமன்றத்துக்கே வரும். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு திரும்பி அதுக்கே கொண்டு வருவாங்க. இந்த டைம்ல டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் ஒவ்வொரு மினிஸ்டரா வந்து எனக்கு எவ்வளவு காசு கொடுங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், என்விரான்மெண்ட் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இவ்வளவு காசு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை எடுத்து டிபேட் பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் எடுத்து விவாதிப்பாங்க. விவாதிச்சு அதுக்கப்புறம் ஓட்டு போடுவாங்க. டிபேட் பண்ணி ஓட்டு போடுவாங்க. அந்த இடத்துல அப்போ ஓட்டு போடுறப்பதான் இந்த கட் மோஷன்ஸை பாஸ் பண்ணுவாங்க. வெட்டு தீர்மானங்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய தலைவர்களுக்கு நாங்க 1000 கோடியில செலவைக்க போறோம் அப்படின்னு ஒரு பட்ஜெட்ல தாக்கியிருக்காங்கன்னா, அதாவது அவர் நல்ல தலைவர் தான், எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல தலைவர் தான், செலவைக்கலாம், தப்பு கிடையாது, அதுக்காக 1000 கோடி செலவு பண்ணி செலவைக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக 50 லட்சத்துலேயே செலவு வச்சுட்டு மீதி 900 மீதி இருக்கிற மணியை எடுத்துட்டு போய் எஜுகேஷனுக்கு கொடுங்க, மீதி எடுத்துட்டு போய் வெள்ள நிவாரணத்துக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி வெட்டு தீர்மானத்துல வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதான் கட் மோஷன்ஸ். இது ஒண்ணு பின்னாடி பார்க்கலாம். கட் மோஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது என்னென்னலாம் கட் மோஷன்ஸ்ன்றத உங்களுக்கு தெளிவா போட்டிருக்கு. அது ஒரு கட் மோஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி 3 கட் மோஷன், 3 கட் மோஷன்: பாலிசி கட் மோஷன், எக்கனாமிக் கட் மோஷன் அண்ட் டோக்கன் கட் மோஷன். இது பாலிசி கட்னா கொள்கை வெட்டு தீர்மானம்னு சொல்லுவாங்க. வெட்டு தீர்மானம்னா அந்த பாலிசியே தேவையில்லை. 10 ரூபாய்க்கு கூட புரோஜனம் இல்லாத பாலிசிக்கு நீங்க 1000 கோடி கொடுத்து வச்சிருக்கீங்க, ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு பாலிசி, அந்த பாலிசியை நீங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் பாலிசி கட் மோஷன். ஒரு ஸ்கீமையே நீங்க கட் பண்ணுங்க, அந்த தேவையில்லாத ஸ்கீம் எடுத்தாலும் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்கீமையே கட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் பாலிசி கட் மோஷன். மோஸ்ட் ஆஃப் த மோஷன்ஸ் பாஸ் ஆகாது. மோஷன்ஸ் பாஸ் ஆச்சு, இந்த தீர்மானங்கள்லாம் நாடாளுமன்றத்துல பாஸ் ஆகாது. பாஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஆளுங்கட்சி கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். தட் அமௌண்ட்ஸ் டு த டெஃபீட் ஆஃப் த கவர்மெண்ட். ரெண்டாவது வந்து எக்கனாமிக் கட் மோஷன், பொருளாதார வெட்டு தீர்மானம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அடையாள வெட்டு தீர்மானம். இது ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ எக்கனாமிக் கட் மோஷன், டோக்கன் கட் மோஷன் அண்ட் பாலிசி கட் மோஷன். பாலிசி கட் மோஷன் முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க வச்சுக்கோங்க, புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, இருக்கிற எல்லா பெட்ரோல் வெஹிக்கிள், டீசல் வெஹிக்கிள் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு எல்லாரும் சைக்கிள்லயே போங்க, இல்ல எல்லாரும் நடந்து போங்கன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீமை வந்து பயங்கரமா, அதாவது நீ கொண்டு வர ஸ்கீம் 2050 பாசிபிள், ஏன்னா பொல்யூஷன் அதிகமா இருக்கும், அப்போ பாசிபிளா இருக்கலாம். இப்போ அது பாசிபிள் கிடையாது. ஸ்கீமையே நீங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் பாலிசி கட் மோஷன். இது யூஸ்வலா எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
1000 கோடி 1000 crore அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்க ஸ்கீம்லாம் நல்லா இருக்கு. எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா ஸ்கீம்லாம் நல்லா இருக்கும். அதை வந்து நீங்க ₹1 ரெடியூஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னா என்னன்னா ₹1 கூட பிரயோஜனமே இல்லாத ஒரு பாலிசிக்கு 1000 கோடி அலோகேட் பண்ணிக்கிறீங்கதான் மேனர் ஆக்சுவலா. இதுதான் பாலிசி கட் மோஷன். நெக்ஸ்ட் வந்து எக்கானமிக் கட் மோஷன். இது ஆக்சுவலா உங்க ஸ்கீம் நல்லா தான் இருக்கு. உங்க ஒரு தலைவருக்கு செலவைக்கணும்னு சொல்றீங்க, அது ஸ்கீம் எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்காக அவங்களுக்கு 1000 கோடி அலோகேட் பண்றதெல்லாம் நியாயம் கிடையாது. அதுக்கு பதிலா காசை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. 1000 கோடிக்கு பதிலாக 50 கோடி மட்டும் அலோகேட் பண்ணிக்கிட்டு மீது 950 கோடியை மற்ற ஸ்கீமுக்கு கொடுங்கன்னு சொல்றதுதான் எக்கனாமிக் கட். எக்கனாமிக் கட்டுனா ஸ்கீம் நல்லா இருக்கு, அதுல பணத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம்னு சொல்றதுதான் எக்கனாமிக் கட். மூணாவது வந்து டோக்கன் கட் மோஷன். டோக்கன் கட் மோஷன்னா இதை சும்மா கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக, உங்க ஸ்கீம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, அதுல ஒரு ₹100 மட்டும் கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்பாங்கல்ல. ஸோ யூஸ்வலா போய் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஷாம்போட விலை எவ்வளோன்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் 500 சொல்றான்னு வச்சுக்கோங்க. இது எதாவது குறைக்க முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 4499 ஒன்லி, ₹1 வேணா நான் குறைச்சிக்கோம் அப்படின்ற மாதிரி. 500 வந்து கம்மி ஆயிடுச்சு இல்ல, அந்த மாதிரி பேசுறாங்க. அந்த கிரிட்டிசிசம் தான் இந்த டோக்கன் கட் மோஷன். அதாவது ஸ்கீம் நல்லா இருக்கு, அதை வந்து அதுல இருந்து ஒரு ₹100 மட்டும் குறைச்சிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறது. இது எல்லாமே டூல் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ எதிர்கட்சிகள் பர்டிகுலரா வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து ஆளுங்கட்சி கொண்டு வர பட்ஜெட்ல இருக்கிற அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த டூல் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. வெட்டு தீர்மானங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எங்க இது பாஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டியில இருந்து பார்லிமெண்ட்ரி செஷனுக்கு வருது இல்லையா, ரொம்ப நாள் ஒரு 30 days or 40 days கழிச்சு செஷனுக்கு திரும்பி வருவாங்க. பட்ஜெட் பிரசன்ட் பண்ணி 3ல இருந்து 4 நாளுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ரி ரீசஸ் ஆயிடும். ரீசஸ் ஆனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டியில ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளவு போதும் இவ்வளவு தேவையில்லைன்னு சொல்லி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 40 நாள் கழிச்சு திரும்ப லோக்சபா ராஜ்யசபா கூடும். அந்த லோக்சபா ராஜ்யசபால பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் யாரால ஓட்டு போட முடியும் அப்படின்னா லோக்சபாவால மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், ராஜ்யசபாவால லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கு டிஃபரன்ஸ். பட்ஜெட் டாக்குமெண்ட்டை டிஸ்கஷன் வந்து 2 பேருமே பண்ண முடியும். அதே மாதிரி ஓட்டு போடுறது வந்து லோக்சபாவை மட்டும் தான் பண்ண முடியும், ராஜ்யசபால ஓட்டு போட முடியாது. அதே மாதிரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், ஸோ மானியம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லையா மந்திரிகள், அதுக்கு யாரால ஓட் போட முடியும், கட் மோஷன்ஸ் யாரால பாஸ் பண்ண முடியும்னா லோக்சபால மட்டும் தான் பண்ண முடியும், ராஜ்யசபால பண்ண முடியாது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் டிஸ்கஷன் மட்டும் தான் நடக்கும், ஓட்டிங்லாம் நடக்காது. ஓட்டிங் எங்க நடக்கும்னா இந்த கிரவுண்ட்ல தான் ஓட்டிங் நடக்கும். சபை கூடுது இல்லையா, அதுவும் லோக்சபால மட்டும்தான் ஓட்டிங் நடக்கும். ராஜ்யசபாவுக்கும் ஓட்டிங்க்கும் பட்ஜெட் டாக்குமெண்ட்டுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது, டிஸ்கஷன் மட்டும்தான். ஸோ வெறும் பாக்குறதுக்கு தான் முடியும், சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சும்மா பார்க்க தான் முடியும், டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா முக்காவாசி பில் மணி பில் அண்ட் பினான்சியல் பில் 1, பண மசோதா நிதி மசோதா 1. ஸோ இங்கதான் அந்த கட் மோஷன்ஸை பாஸ் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ நீங்க கொண்டு வர ஸ்கீம்ல இதெல்லாம் நாங்க தேவையில்லைன்னு சொல்லி நிராகரிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இது பாஸ் பண்றதுக்கு அப்புறம் வர பில் தான் நிதி ஒதுக்கீடு மசோதா. இந்த மானிய கோரிக்கையை கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு ஒரு தனி பில் பாஸ் பண்ணுவாங்க, அதான் அப்ரோப்ரியேஷன் பில். இது என்ன அர்த்தம்னா, பார்லிமெண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கஜானால இருந்து ₹1 எடுக்கணும்னா கூட இந்த பில் பாஸ் பண்ணணும், அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ முன்னாடி நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா 3 பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபண்ட்ல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து ₹1 எடுக்கணும்னா கூட பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வேணும்னு சொல்லியிருப்பேன். அந்த பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் தான் இந்த அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ நிதி ஒதுக்கீடு மசோதா வந்து நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து காசு எடுப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுவாங்க. 2வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிதி மசோதாவை நிறைவேற்றும். ஃபர்ஸ்ட் இந்த பில் இதை பாஸ் பண்ணிடுவாங்க, அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் ஆயிடும். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து பாஸ் ஆகுறது வந்து நிதி மசோதா நிறைவேற்றும். ஸோ ஒன்ஸ் நிதி மசோதா நிறைவேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்ஜெட் பாசேஜ் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் பில், நெக்ஸ்ட் பாசேஜ் ஆஃப் பினான்சியல் பில். பட்ஜெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து 75 நாளுக்குள்ள பட்ஜெட்டை பாஸ் பண்ணி ஆகணும். இதுதான் ரோல். வித்தின் 75 days. ஸோ பாசேஜ் ஆஃப் பினான்ஸ் பில், நிதி மசோதா நிறைவேற்றம் தான்
பட்ஜெட்டோட செஷன் முடியிற மாதிரி 75 நாள், பிப்ரவரி 1ல இருந்து 75 நாள் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15க்குள்ள பட்ஜெட்டை பாஸ் பண்ணி ஆகும். மோஸ்ட்லி இவங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே முடிச்சிருவாங்க. ஏன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே அந்த பினான்சியல் இயர் ஆரம்பிச்சிடுது இல்லையா, ஒரு ஒரு வருஷத்தோட நிதி ஆண்டு ஆரம்பிக்குது இல்லையா, அதனால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே முடிச்சிருவாங்க. ஏப்ரல் 15 வரைக்கும் போஸ்ட்போன்லாம் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் முன்னளிப்பு மானியம், ஆக்சுவலா 3 வார்த்தை இருக்கும். ஃபுல் பட்ஜெட், இன்டரம் பட்ஜெட் அண்ட் ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஃபுல் பட்ஜெட்னா ஜென்ரல் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 2024-2025 பட்ஜெட், சார் 2025 to 2026 வரப்போற வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நடுவுல எலெக்ஷன்ஸ் நடக்கல, நடுவுல எந்த அசவாதமே நடக்காதனால அது ஃபுல் பட்ஜெட். இன்டரம் பட்ஜெட்னா எதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வந்து எலெக்ஷன் இயர். 2024 வந்து எலெக்ஷன் இயர். ஸோ எலெக்ஷன் வந்து எப்போ வைக்கிறாங்கன்னா மே மாசம் வைக்கிறாங்க. மே 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 2024 வச்சு ஜூன் 3ஆம் தேதி ரிசல்ட் சொல்றாங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா 2024 எலெக்ஷன் இயர், அதுக்கப்புறம் வரப்போற 2024 மேக்கு அப்புறம் புதுசா எந்த கட்சி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வருவோம்னு தெரியாது, நமக்கு முன்னாடியே தெரியாது, இவங்கதான் வரப்போறாங்கன்னு தெரியாது. அதனால எலெக்ஷன் இயர் அப்ப மட்டும், எலெக்ஷன் இயர் 2024 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2014 இருக்கட்டும், இந்த மாதிரி எலெக்ஷன் இயர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டரம் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாங்க. இன்டரம் பட்ஜெட்னா துண்டு அறிக்கைன்னு சொல்லுவாங்க, துண்டு நிதி அறிக்கைன்னு சொல்லுவாங்க இன்டரம் பட்ஜெட். எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஜூன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஜூன் 1 31, இந்த மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு 2 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸுக்கு இன்டரம் துண்டு அறிக்கை, துண்டு நிதி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இன்டரம் பட்ஜெட்னா என்னன்னா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு மட்டும் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் எப்ப நடந்திருக்குன்னா 2014 நடந்திருக்கு. 2014க்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கூட்டணி. அதுக்கப்புறம் வந்துச்சு பாரதிய ஜனதா பார்ட்டியோட கூட்டணி. ஸோ ஆட்சி மாற்றம் வரப்போ பழைய பட்ஜெட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால எலெக்ஷன் இயர் அப்போ மட்டும் ஃபுல் பட்ஜெட் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இன்டரம் பட்ஜெட் போடுவாங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட் ஒன்றும் கிடையாது. ஓட் ஆன் அக்கௌண்ட்னா என்னன்னா, எர்லியரா அது யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி 28ஆம் தேதி தான் பட்ஜெட்டே தாக்கல் பண்ணுவாங்க. நான் சொல்றது 2016க்கு முன்னாடி. 28ஆம் தேதியில இருந்து 75 நாள் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்க போயிருக்குன்னா மே 15 தான் அந்த பட்ஜெட் செஷனே முடியும். ஏன்னா 75 நாள் போட்டீங்கன்னா மே 15 தான் பட்ஜெட் செஷனே முடியும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியே ஆனுவல் பினான்சியல் இயர் மாறிடுது. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மே 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா 45 நாள் இருக்கு. 45 நாள் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காசே இல்லாம எப்படி 45 நாள் ஓட்ட முடியும்? ஒரு வீட்டுல ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு, நாட்டுக்கு எப்படி ஓட்ட முடியும்? இந்த மாதிரி இந்த 45 நாள் கழிச்சுதான் பட்ஜெட்டே முடியுது. அப்ப பட்ஜெட் பினான்சியல் பில் பாஸ் பண்ணி காசு எடுக்கிறதுக்குள்ள அந்த 45 நாள் கடன் வாங்கிலாம் நம்ம நடத்த முடியாது. அதனால முன்கூட்டியே காசு எடுத்துருவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இல்லையா, பிப்ரவரி 20 பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இல்லையா, அப்பயே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இந்த மாதிரி மே 15 தான் பட்ஜெட் முடியும், மே 31ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி 28ல இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும், சாரி ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் நாங்க முன்கூட்டியே 2 மாசத்தோட காசை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி பட்ஜெட் பிரசன்ட் பண்ற அன்னைக்கே பாஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஓட் ஆன் அக்கௌண்ட். அதான் ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்றேன். இதுக்கு மேல உள்ள போக வேண்டாம். பட்ஜெட் பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னா என்னன்னா, ஒவ்வொரு மந்திரியும் வந்து எனக்கு இவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி பட்ஜெட் பிரசன்ட் பண்ணி ஏப்ரல் 1ஆம் தேதி பட்ஜெட் பிரசன்ட் பாஸ் ஆகி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், எதிர்பார்க்காத விஷயம் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31 வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட்ல நம்ம டிஸ்கஸே பண்ணல. அந்த மாதிரி விஷயத்துக்கு அடிஷ்னலா நமக்கு கிராண்ட் தேவை, அடிஷ்னலா வந்து நமக்கு காசு தேவை. அப்படி இருக்கிறது தான் இந்த இதர மானியங்கள். இது ஒண்ணா பார்க்கலாம். சப்ளிமெண்டரி கிராண்ட், அடிஷ்னல் கிராண்ட், எக்ஸஸ் கிராண்ட், இந்த மாதிரி ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன், இது வந்து படிக்கிறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஃபினான்ஷியல் இயர்
2024 February 1, 2025 February 1, 2020 இல்ல 24 வச்சுக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். 24 25 ஆஃப் மார்ச் 31 இந்த பினான்சியல் இயர் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட் தான் சர்வீஸ் ஒன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபர்டிலைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் தனித்தனியா அலோகேட் பண்ணிருக்காங்க, பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து பினான்சியல் இயர்ல ஒன்று அலோகேட் பண்ணியிருக்காங்க. பினான்சியல் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஒரு ஸ்கீமுக்கு 100 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஒரு ஸ்கீமுக்கு 100 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் திடீர்னு பங்களாதேஷ் இன்ஸ்டேபிளா ஆனதுனால நம்ம அதிகமா செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம நிறைய செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா 25 கோடி செலவு பண்ற, அதிகமா 100+25 செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 25 கோடிய செலவு பண்றதுக்கு முன்னாடி எடுத்தா அதுதான் சப்ளிமெண்டரி கிராண்ட், செலவு பண்ணிட்டு எடுத்தா அதான் எக்ஸஸ் கிராண்ட். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறீங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க தான் ட்ரீட் வைக்கிறீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டீங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட ஒரு 1500 தான் இருக்கு. 1750 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 250 ரூபாய் அடிஷனலா ஆகுது. அதாவது பில் சாப்பிட்றப்பே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் பண்றப்ப இவ்வளவுதான் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, செலவு பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், 250 ரூபாய் கம்மியாகுது, எனக்கு உடனே ஜிபே பண்ணு, ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லி செலவு பண்றதுக்கு முன்னாடியே வாங்கினா அதுதான் சப்ளிமெண்டரி கிராண்ட். செலவு பண்றதுக்கு முன்னாடியே வாங்குறது தான் சப்ளிமெண்டரி கிராண்ட், கூடுதல் மானியம் பெறுதல். இதுதான் வந்து அப்ராப்ரேஷன் பில் பாஸ் பண்ணி 25 கோடி, இதுல 25 கோடி அடிஷனலா வாங்கிட்டு, செலவு பண்றதுக்கு முன்னாடியே வாங்கி அதுக்கப்புறம் செலவு பண்ணுவாங்க. எக்ஸஸ் கிராண்ட்னா என்னன்னா, நீங்க மொத்தமா சாப்பிட்டு பில்ல பே பண்ணிட்டு அக்கௌண்ட் வச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல யார்ட்டையா கடன் வாங்கி வச்சுட்டு வரீங்க. இந்த மாதிரி கூட வந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 250 ரூபாய் வாங்கி கடன் வாங்கி வச்சுட்டு வரீங்க. செலவு பண்ணிட்டு வந்து திரும்ப வீட்டுல கேக்குறீங்க, இந்த மாதிரி 250 ரூபாய் அடிஷனலா செலவு பண்ணிட்டேன், எனக்கு 250 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. அதுதான் எக்ஸஸ் கிராண்ட். சப்ளிமெண்ட்ரினா யூஸ்வலா என்னன்னா, இப்போ சப்ளிமெண்டரி டேப்லெட்ஸ் எடுத்துப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பி காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்டரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. பற்றாக்குறைக்காக வர்றதுதான் சப்ளிமெண்டரி. கூடுதல் மானியம், செலவு பண்றதுக்கு முன்னாடி வாங்குறது, இது செலவு பண்ணதுக்கு அப்புறம் வாங்குறது. அதிகப்படியான மானியம் எல்லாமே 115 ஆர்டிகிள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் கிராண்ட். அதுக்கு முன்னாடி வந்து டோக்கன் கிராண்ட் முடிச்சிடலாம். அடையாள மானியம்னு சொல்லுவாங்க. டோக்கன் கிராண்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே ஒரு ஸ்கீமுக்கு 2000 கோடி கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் கீழே ஒரு ஸ்கீமுக்கு 120 கோடி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேற மினிஸ்ட்ரி, ஒரே மினிஸ்ட்ரி கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலா 200 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு செலவாயிருக்கு? 190 கோடி தான் செலவாயிருக்கு. ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 கோடி மீதி இருக்கு. அந்த ஒரு பினான்சியல் இயர்ல ஒரு மினிஸ்ட்ரி கீழே ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 190 கோடி தான். 10 கோடி ரிமைனிங் இருக்கு. இன்னொரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரி வந்து என்ன பண்ணா 120 கோடி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணாங்கன்னா 5 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. 5 கோடி எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு மினிஸ்டர்கிட்ட 10 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு, இன்னொரு மினிஸ்ட்ரியில 5 கோடி பற்றாக்குறையா இருக்கு, செலவு கோடியா இருக்காங்க. ஸோ இப்போ அந்த 10 கோடியில இருந்து 5 கோடியை மாத்துறதுக்கு போடுற கிராண்ட் தான் டோக்கன் கிராண்ட். அதாவது ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தனியா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் பாஸ் பண்ணி தனித்தனியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனி அக்கௌண்ட்ல இருக்கும். ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து இன்னொரு மினிஸ்டருக்கு அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை மாத்துறது பேர் தான் டோக்கன் கிராண்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், மீன்வளத்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், இதுல 5 கோடி இருக்கு இல்லையா, அந்த 5 கோடியோட சேர்த்து 1 ரூபாய் வச்சு பாஸ் பண்ணுவாங்க. ஏன் 1 ரூபாய் அப்படின்னா, ஏன்னா அப்ராப்ரேஷன் பில் மினிமம் 1 ரூபாய் வச்சுதான் பாஸ் பண்ண முடியும். 1 ரூபாய் எடுக்கணும்னா கூட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து 1 ரூபாய் எடுக்கணும்னா கூட அப்ராப்ரேஷன் பில் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கிறது. ஸோ அப்ராப்ரேஷன் பில் பாஸ் பண்றப்போ இந்த 5 கோடியே 1 ரூபாய்,
5 கோடியே 1 ரூபான்னு சொல்லி தான் பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு மாத்துவாங்க. இதுதான் டோக்கன் கிராண்ட். அதான் டோக்கன் போட்டு மாத்துறது பேர் தான் டோக்கன் கிராண்ட், அடையாள மானியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கிராண்ட். சப்ளிமெண்டரி எக்ஸஸ் முடிஞ்சிருச்சு, டோக்கன் கிராண்ட் முடிஞ்சிருச்சு. அடிஷ்னல் கிராண்ட். அடிஷ்னல்னா என்ன? அடிஷ்னல் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல 11 பிளேயர் தான், 11 பேருக்கு பதிலா 12 பிளேயர், 12வது பிளேயர் அடிஷ்னலா ஒரு பிளேயர் சேர்த்துக்கலாமான்னு கேட்கிற மாதிரி தான் அடிஷ்னல் கிராண்ட். அடிஷ்னல் கிராண்ட்னா என்னன்னா இது வரைக்கும் பட்ஜெட்ல தாக்கலே பண்ணாத ஒரு சர்வீஸ், இது வரைக்கும் பட்ஜெட்ல தாக்கலே பண்ணாத ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், மீன்வளத்துறை அமைச்சர் கீழே அப்போ கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. கிசான் கிரெடிட்னா வேளாண்மையோட கிரெடிட் கார்டு, அது அக்ரிகல்ச்சரோட கிரெடிட் கார்டு, ஃபார்மரோட கிரெடிட் கார்டு. இது வந்து விவசாய மினிஸ்டருக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி ஃபிஷரிஸ்க்கும் மீனவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு கொண்டு வரலாம்னு ஒரு புதுசா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட்ல சொல்லப்படாத ஒரு ஸ்கீம் இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி பட்ஜெட்ல சொல்லப்படாத ஒரு ஸ்கீமை புதுசா கொண்டு வராங்க. அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் கீழே, ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி கீழே கிசான் கிரெடிட் கார்டு மீனவர்களோட மக்களுக்கும் கொடுக்கலாம், ஃபிஷர்மேன்ஸ்க்கும் கொடுக்கலாம்னு கொண்டு வராங்க. இதுதான் புது ஸ்கீம், பட்ஜெட்ல சொல்லப்படாத ஒரு ஸ்கீம். அதுக்கு எங்க இருந்து காசு எடுப்பாங்க? அந்த கிராண்ட் தான் அடிஷனல் கிராண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அடிஷனலா 130 கோடி தேவை, மீனவர்கள் மக்களுக்கு இந்த மாதிரி நாங்க கிரெடிட் கார்டு கொடுக்க போறோம்னு சொல்லி 130 கோடி கேட்பாங்க. அதை எந்த கிராண்டா கேட்பாங்கன்னா அடிஷனல் கிராண்டா கேட்பாங்க. அப்போ அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணி இந்த கிராண்டை கொடுப்பாங்க, நாடாளுமன்றத்துல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பர்பஸ். இது வந்து எக்ஸப்ஷனல் கிராண்ட்னு சொல்லுவாங்க. விதிவிலக்கான மானியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கொரோனா டைம்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ எக்ஸப்ஷனலா கிராண்ட் எடுக்கலாம். அதுதான் வந்து எக்ஸப்ஷனல் கிராண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஓட் ஆஃப் கிரெடிட். ஆர்டிகல் 116 கீழே ஓட் ஆஃப் கிரெடிட், முன்பற்றி தொகை மானியம்னு சொல்லுவாங்க. ஓட் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னா, ஆக்சுவலா திடீர்னு ஒரு ஏன்னா நம்ம 2024-25 பட்ஜெட் போடுறப்ப தெரியாது விழுப்புரத்துல இவ்வளவு மழை வரும்னு. அப்போ நமக்கு தெரியாது இந்த மாதிரி கேரளால, இமாச்சல் பிரதேஷ்ல லேண்ட்ஸ்கைட் மண்ணு சரிஞ்சு மழை சரிஞ்சு இத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன்ல, அன்போர்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்பொழுது அடிஷ்னலா நமக்கு கிராண்ட் தேவைன்னு சொல்லி ஓட் ஆஃப் கிரெடிட்னு ஒரு கான்செப்ட். இதுதான் பிளாங்க் செக்னு சொல்லுவாங்க. ஓட் ஆஃப் கிரெடிட் இஸ் லைக் பிளாங்க் செக். அப்படின்னா என்னன்னா, முன்கூட்டியே பட்ஜெட் பாஸ் ஆகுது இல்லையா, அப்பயே அதை பாஸ் பண்ணி வச்சிருவாங்க. பிளாங்கா ஒரு விஷயத்த பாஸ் பண்ணி வச்சிருவாங்க. நமக்கு காசு வேணுன்றப்போ 200 கோடின்னு ஃபில் பண்ணி அதை பட்ஜெட் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் ஓட் ஆஃப் கிரெடிட். ஓட் ஆஃப் கிரெடிட்னா பிளாங்க் செக்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் நம்ம பேசினது எல்லாமே பட்ஜெட் டாக்குமெண்ட். மீதி இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மல்டி ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தோட பன்முக ரோல்ஸ், பங்குகள். இதுல என்னன்னா, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், எலக்டோரல் பவர்ஸ் அண்ட் அதர்ஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இதுல எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டா கேட்க மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மீதிலாம் நம்ம அடிக்கடி எங்கேயாவது இடத்துல பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ்லாம் என்னன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 2. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றோம் இல்லையா, அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆட் பண்றது, இல்ல சேஞ்சஸ் பண்றது, இல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் கொண்டு வருது. ஆர்டிகல் 368 கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 அண்ட் டைப் 2 கீழே பண்றாங்க இல்லையா, அதான் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ். அதே மாதிரி பினான்சியல் பவர்ஸ் தான் பட்ஜெட் தாக்கல், பட்ஜெட்டுக்கு ஓட்டு போடுறது எல்லாமே லோக்சபால அதிகாரிகள், அதுதான் பினான்சியல் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஜுடிஷியல் பவர்ஸ், எலக்டோரல் பவர்ஸ், அதர் பார்ட்ஸ் பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட். ஸோ சட்ட அதிகாரத்தை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இது உங்களுக்கு படிக்கிறதுக்காக போட்ட கண்டிஷன். ஸோ நம்ம வந்து 7th ஷெட்யூல் கீழே, 7th ஷெட்யூல் அதாவது 7வது அட்டவணை கீழே இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்.
ஸோ ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் அண்ட் பொதுப்பட்டியல் அப்படின்னு. ஸோ ஒன்றிய பட்டியல் கீழே யாரால சட்டம் ஏற்ற முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் சட்டம் ஏற்ற முடியும். ஒன்றிய பட்டியல் இது வந்து மோஸ்ட்லி பேஸ்ட் அப்பான் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய முக்கியத்துவம் கொண்ட ஒரு அதிகாரத்தெல்லாம் எடுத்து போய் எது கீழே வச்சிருப்பாங்கன்னா ஒன்றிய பட்டியல் கீழே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. மாநில பட்டியல் அப்படின்னா ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம அக்ரிகல்ச்சர், ராஜஸ்தானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே வேளாண்மை கொள்கையை கொண்டு வர முடியாது. அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து சிக்கிமுக்கு வேற மாதிரி கொண்டு வரணும், ராஜஸ்தானுக்கு வேற மாதிரி கொண்டு வரணும், அண்ட் தமிழ்நாட்டுக்கு வேற மாதிரி கொண்டு வரணும். அதனால ரீஜனல் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன சட்டம்லாம் ஏற்ற வேண்டியது இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மானிய பட்டியலில் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல யார லா கிரியேட் பண்ண முடியும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ சட்டசபை, மாநில சட்டசபை தான் வந்து இதுக்கு சட்டம் ஏற்றுவாங்க. நெக்ஸ்ட் பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல யார் லா மேக் பண்ணலாம்னா போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நாடாளுமன்றமும் சட்டம் ஏற்ற முடியும், அதே மாதிரி ஒரு மாநில சட்டமன்றமும் சட்டம் ஏற்ற முடியும். இந்த ரெண்டு பேருமே சட்டம் ஏற்ற முடியும். ஸோ இதுதான் தான் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கர் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல மொத்தமா இந்த நம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்க மாட்டாங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா 98 அந்த ரவுண்ட்ல இருக்கும், பட் 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு மொத்தமா. டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ஃபாரின் அஃபேர்ஸ், வார் அண்ட் பீஸ், எல்லாமே நாடாளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அண்ட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 66 சப்ஜெக்ட்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட்ல 52 சப்ஜெக்ட்ஸ். அக்ரிகல்ச்சர், போலீஸ், பிரசன்ட், லோக்கல் கவர்னன்ஸ், பப்ளிக் ஹெல்த், இது எல்லாமே மாநில பட்டியல் கீழே இருக்கிறது. இது கன்கரண்ட் லிஸ்ட் கீழே இருக்கிறது, பொது பட்டியல் இருக்கிறது. இதெல்லாம் சட்டம் ஏற்ற வேண்டியது வந்து இப்போ யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் கீழே பாராளுமன்றம் சட்டம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுலையும் நாடாளுமன்றம் சட்டம் ஏற்ற முடியும். பிரசிடென்ட் அந்த அதிகாரத்துக்கு சைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு தமிழக சட்டமன்றம் பண்ணுவாங்க, அதுக்கு கவர்னர் சைன் பண்ணுவாங்க. இப்போ அடிஷனலா இருக்கிற பவர்ஸ், லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ் பார்த்துடலாம். மக்களவை சில பவர் சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு, மாநிலவை சில அதிகாரம் இருக்கு. எதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 245(9) மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடிஷனலா ஆல் இண்டியா சர்வீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலா யூனியன் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே பண்ணுவாங்க. இன்கேஸ் ஸ்டேட் லிஸ்ட்ல இந்த மாநில பட்டியல் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து எடுத்துட்டு போய் யாரு கொடுத்துருப்பாங்கன்னா ராஜ்யசபா கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் ராஜ்யசபா வந்து ஒரு தீர்மானம் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். ஸ்டேட் லிஸ்ட்ல நாடாளுமன்றத்தால சட்டம் ஏற்றவே முடியாது. பட் ஒரு ஸ்பெஷலா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சிறப்பு கண்டிஷன் கீழே என்ன அப்படின்னா ராஜ்யசபா, ஏன்னா ராஜ்யசபா தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், லோக்சபா வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள், ராஜ்யசபா தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலத்தோட உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராஜ்யசபா பாஸ் ஆ ரெசல்யூஷன், ராஜ்யசபால ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கீழே ராஜ்யசபால ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி அத தீர்மானம் பாஸ் பண்ணாலே நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் வந்துடும். ஒன் செகண்ட் ரிப்பீட். ராஜ்யசபால வந்து ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில பாஸ் பண்றாங்க. என்ன பாஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற 21வது ஐட்டமை நாங்க நாடாளுமன்றத்துல அந்த ஐட்டம் கீழே சட்டம் ஏற்ற போறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பாஸ் பண்றாங்க. என்ன மெஜாரிட்டினா எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் வரும். என்ன அதிகாரம் அப்படின்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற 21வது ஐட்டமுக்கு நாடாளுமன்றத்தால் சட்டம் ஏற்ற முடியும். இது எத்தனை வருஷம் வரைக்கும் வேலிட்னா 1 வருஷம் வரைக்கும் வேலிட். இந்த ரெசல்யூஷன் கொண்டு வராங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷன் வந்து 1 இயர் வரைக்கும் வேலிட். 1 இயர்க்குள்ள அந்த சட்டம் ஏற்ற வேண்டும். அந்த சட்டம் எது வரைக்கும் வேலிட்னா அதுவும் 1 இயர் வரைக்கும் தான் வேலிட். வேணும்னா திரும்ப ராஜ்யசபால ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் பாஸ் பண்ண முடியும். இது ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ். அதே மாதிரி 312 ஆர்டிகல் 312 கீழே ராஜ்யசபாக்கு அடிஷனலா ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ். இப்போ சென்ட்ரல் சர்வீஸ், ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் சர்வீஸ் அண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ். சென்ட்ரல் சர்வீஸ்னா மத்திய அரசாங்கத்தோட சேவை. அந்த பர்டிகுலரா இதுல எதெல்லாம் வரும்னா இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்,
இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் சர்வீஸ் கீழே வரும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டே அந்த சர்வீஸை வச்சுப்பாங்க. அவங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஆல் இந்தியா சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, வேலைக்கு எடுக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். பட் வேலைக்கு அனுப்புறது என்னன்னா ஸ்டேட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. அதான் ஆல் இந்தியா சர்வீஸ். அவங்க இந்தியா ஃபுல்லா எங்க வேணா போகலாம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் வேற, ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேற, ஐஎஃப் ஸ்மால் ஓஎஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்து ஸ்டேட்டுக்கு கேடர் கொடுத்து அனுப்பிடுவாங்க. தமிழ்நாடு கேடர், ஆந்திரா கேடர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் ஆல் இந்தியா சர்வீஸ். இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் அடிஷனலா ஏதாவது ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஐஏஎஸ் பிரிட்டிஷ்காரன் டைம்ல இருந்தே இருந்துச்சு. அதை இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. ஐபிஎஸும் அதே தான். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஸ்மால் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து 1966 ராஜ்யசபாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன், இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ராஜ்யசபா should pass a special resolution to create a all India service. ஸோ மாநிலவையில ஒரு சிறப்பு தீர்மானத்தை பாஸ் பண்ணி எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில ஒரு சிறப்பு தீர்மானத்தை பாஸ் பண்ணி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கிடையாது, சாரி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் புதுசா ஒரு சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரயில்வே சர்வீஸ், அது மாதிரி ஒரு புதுசா ஒரு சர்வீஸை கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சர்வீஸ் இருக்கு, பட் புதுசா கிரியேட் பண்றாங்கன்னா அது ராஜ்யசபாக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ். இப்போ லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் இருக்கிற கம்பேரிசன் அதான் இதுல போட்டிருப்பாங்க. லோக்சபா ராஜ்யசபாவோட ஒப்பீடு உங்களுக்கு தமிழ்ல தெளிவா போட்டிருக்கேன். எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு, கிளாஸ் எடுக்கிறதுக்கா இங்கிலீஷோட கம்பேர் பண்றேன். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் இருக்கிற ஈக்குவல் ஸ்டேட்டஸ். எங்கெங்கெல்லாம் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மசோதாவை செயலாக்கத்துக்கு பாஸ் பண்றதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதே மாதிரி பினான்சியல் பில், ஸோ நிதி மசோதா 2, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதே மாதிரி ஆர்டினரி பில், இது மூணுத்துக்கும், சாதா மசோதா, இது மூணுத்துக்கும் சேம் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ், லோக்சபால இருந்தும் மினிஸ்டர் வருவாங்க, ராஜ்யசபால இருந்து வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ். இப்போ டிஃபரன்சஸ், அன்இக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில், ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவான்னு சொல்லி யாரை டிசைட் பண்ணுவாங்கன்னா, டிசைடட் பை த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. ஸோ மக்களவையோட சபா நாயகர் தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி மணி பில்ல லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க ஓட்டு போடுறது, அக்செப்ட் பண்றது எல்லாமே லோக்சபா தான். மக்களவை தான் பண்ண முடியும், மாநிலவை இறக்க முடியாது. மாநிலவை என்ன பண்ண முடியும்னா, அவங்களால அமெண்ட் பண்ண முடியாது, இல்ல ரிஜெக்டும் பண்ண முடியாது. அவங்க வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான், வெறும் அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்து ராஜ்யசபா வந்து டிஸ்கஸ் தான் பண்ண முடியும். அவங்களால என்ன பண்ண முடியாது, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு ஓட்டும் போட முடியாது, சும்மா பார்க்க மட்டும் தான் முடியும். நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையும் எங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா ராஜ்யசபால மட்டும்தான் கொண்டு வர முடியும், லோக்சபால கொண்டு வர முடியாது. இதுல வந்து அன்இக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போற, மோஸ்ட்லி இதை வச்சு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்னன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் 368 கீழே பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு, சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதுதான் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ். ஜுடிஷியல் பவர்ஸ், நிதி அதிகாரம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்டுதான் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. இம்பீச்மெண்ட் மோஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா will be decided by the Parliament of India. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட அதர் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இதெல்லாம் யார் ரிமூவ் பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். ஹைகோர்ட் ஜட்ஜஸையும், ஹைகோர்ட்ல இருக்கிற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், இவங்களாம் யார் பண்ண முடியாதுன்னா ஸ்டேட் அசம்பிளி பண்ண முடியாது, நாடாளுமன்றம் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்டோரல் பவர்ஸ், சேர்மன், டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், அஸ் வெல் அஸ் டெபுட்டி ஸ்பீக்கர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் எலக்டோரல் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா.
அதே மாதிரி சில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல கொண்டு வர எலக்டோரல் பவர்ஸ். ஸோ இந்த செகண்ட் ஸ்கெடியூலுக்கும் தேர்ட் ஸ்கெடியூல் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் டிஃபரன்சஸ் தேவை. ஏன் அப்படின்னா யார் யாரெல்லாம் செகண்ட் ஸ்கெடியூல்ல வருவாங்க, யார் யாரெல்லாம் தேர்ட் ஸ்கெடியூல்ல வருவாங்கன்றத கேள்வியை கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இதை வச்சு நிறைய வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஸ்கெடியூல்ல இருக்கவங்க மட்டும்தான் சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து சாலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் பத்தி பேசுது. ஸோ சம்பளம் வாங்குறோம் இல்லையா, அதை பத்தி பேசுது. இவங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இதுக்கும் இருக்கு டிஃபரன்ஸ். இது என்ன அப்படின்னா உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா, ஓத் அண்ட் அஃபர்மேஷன். இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் வந்து தேர்ட் ஷெடியூல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதுல யார் யார் வருவாங்கன்றத கம்பேரிசன் பார்த்தோம்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சாலரிஸ், அமெலமெண்ட்ஸ், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் சர்டன் டிக்னிட்டரிஸ். ஸோ இதுல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற நபர்களுக்கு யாருக்குமே நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஓட்டு போட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே காசு வந்துடும். ஆக்சுவலா அதுதான் சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. மேட் அப்பான் அப்படின்னா ஓட்டு போட்டு காசு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதுல யார் யார் வருவாங்கன்னு அப்படியே இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். இங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வருவாங்க, அதுக்கு பேரலா கவர்னர் வருவாங்க. இது வந்து யூனியன், இது ஸ்டேட் அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வாங்க. இங்க ஸ்பீக்கர் வருவாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் வருவாங்க. ஸோ சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் வருவாங்க இந்த இடத்துல. அதே தான் இங்க என்ன ஆகும் அப்படின்னா இதே ஆப்ஷன் தான். ஸ்பீக்கர், இங்க ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன், டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன், டெபுட்டி சேர்மன். இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது ஆக்சுவலா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ், இதே மாதிரி ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ். இது யூனியனுக்கு ஸ்டேட்டுக்கு அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபைனலா யார் அப்படின்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுதான் எதுல கொடுத்துருக்காங்க, உங்களோட செகண்ட் ஷெடியூல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ தேர்ட் ஷெடியூலோட கம்பேர் பண்றேன். ஓத் அண்ட் அஃபர்மேஷன். உறுதிமொழி எடுத்துக்கிறாங்களே, யார் யாரெல்லாம் எடுத்துப்பாங்கன்றத இந்த தேர்ட் ஷெடியூல்ல கொடுத்துருப்பாங்க. இதுல யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டர் மட்டும் அப்படியே நான் சொல்லிட்டு வரேன். இதுல மெயினா வந்து செகண்ட். ஸோ இதுல மெயினா பிரசிடென்ட் வரல, ஆக்சுவலா கவர்னர் வரல. எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா யூனியன் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் அஸ் வெல் அஸ் எம்பி. இங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மீது எல்லாமே சேம் தான். இங்க மேல இருக்கிறது மட்டும்தான் மாறுது ஆக்சுவலா. ஸோ இந்த பகுதி மட்டும்தான் மாறுது. இங்க பிரசிடென்ட் கவர்னர் வராங்க, அப்புறம் ஸ்பீக்கர் சேர்மன் வராங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் டெபுட்டி சேர்மன் வராங்க. இங்க வந்து யூனியன் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர். ஸோ இங்க பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, அஸ்லஸ் இங்க சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. யூனியன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அதே மாதிரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்களாம் வருவாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வருவாங்க. அதே மாதிரி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வருவாங்க. கடைசி 3 போஸ்ட் வந்து சேம் தான். செகண்ட் ஷெடியூல்லையும் இது கவர் ஆகுது. கடைசி 3 போஸ்ட் தேர்ட் ஷெடியூல்லையும் இது கவர் ஆகும் இந்த போஸ்ட். ஸோ செகண்ட் ஷெடியூல், தேர்ட் ஷெடியூல் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களோட யூனிட்டோட 18th கிளாஸ் வந்து லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ இதுல வந்து தேர்ட் டயர் சிஸ்டம், 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதெல்லாம் நீங்க பிரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பார்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூசிவா குரூப் 2 மெயின்ஸுக்கு இருக்கிற டாபிக் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ஆஃப் 1994 அண்ட் கிராம சபா, பவர்ஸ் ஆஃப் கிராம சபா. ஸோ கிராம சபையை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். கிராம சபையோட உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, மினிமம் மெம்பர்ஸ் எத்தனை இருக்கிறோம், அதுக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்கு, இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா யூஸ்வலா 4 டைம் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை டேர்ம் நடக்குது, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க இந்த யூனிட்டிவ் சென்ட்ரிக்கா. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இந்த லோக்கல் கவர்னன்ஸ் வந்து இன் டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.